ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2025ஆம் வருடம் புத்தாண்டு பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். பொது பலன்கள் பார்க்கும்பொழுது அன்றைய தினம் பார்க்கும்பொழுது 1/1/2025 கிரகங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது. ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கோள்களான குரு மாறப்போகிறார், ராகு கேது மாறப்போகிறார், சனி பகவான் மாறப்போகிறார். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29/3/2025. இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்த பிறகாக மே மாதம் 14ஆம் தேதி 14/5/2025 குரு பயிற்சி ஆகிறது, குரு மாறுகிறார். அதற்கடுத்ததாக 18 மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது, இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3-4 மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும். அப்போது கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது, பெரும்பாலான கிரகங்கள் மாறும் பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரிஷபத்தில் குரு இருந்துருக்கார், வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு பிரவேசமாக போகிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ ரிஷபத்தில் இருக்கும் பொழுது அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த 2025 இடம் கிடைக்கும், வீடு கட்டுவார்கள், புதுமனை புகுவார்கள், வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், திருமணமும் நடக்கும், இதெல்லாமே நடக்கும். அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த 2025 நடக்க இருக்கிறது. இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருந்து அப்பயும் முடிய போகுது. நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகங்கள் முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சு தான் போவாங்க, அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதனால் வரைக்கும் கெடுத்து குறைந்த கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார், அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார். அப்போ கன்னி ராசியில் இருக்கும் பொழுது, புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார், பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ பாதுகாப்பு அடுத்த வருடம் முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோடனே அரசாங்கத்து மூலியமாகவும் தன்னார்வ தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க. குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. அப்போ கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் கிருமிகள், விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும். அதுக்கெல்லாம் மருந்து வந்துடும், கண்டுபிடிச்சிருவாங்க. புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது, அதுக்கும் மருந்து கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். புயல், வெள்ளம், அதிகமான மழை இதெல்லாமே பொழியக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்த வருடம் நல்லாவே இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது. விபத்துகள் அடிக்கடி ஏற்பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும். அது வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசமமாகிடும். மக்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடும் இருக்க போகிறது. நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள், மக்களுக்கு வெற்றி கிடைக்கும். காவல்துறை, இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும். பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது. பெண்கள் எல்லாவற்றிலுமே இருக்க பெறுது. நல்லா கேட்டுங்க, அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது. பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும், கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார், அவர் எவ்வளோ நன்மை தான தர்மம் பண்ணிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ பணக்காரர்கள், கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம், தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம். அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தர்மம் செய்வார்கள், மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும். இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும், அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள். ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. அப்போது இப்போ வரக்கூடியவங்க எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள், அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது மாதிரி தான் நடக்க போகுது. புரட்சி ஏற்படும், ஆன்மீகத்திலையும் புரட்சி ஏற்படும், அரசியலில் புரட்சி வரும். இந்த இரண்டுமே 2025 கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்க போகுது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இதனால் வரைக்கும்
கிடைக்காதவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படும். மேலோர், சிறியோர், ஏழை, பணக்காரர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒத்து வரணும். ஜாதி மத பேதமின்றி, இனம் மொழி மாறுபாடின்றி, அந்நிய இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லாரும் ஒரு இனம், எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது, எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் ஏழைகளுக்கு, பெரும்பாலும் ஏழைகளுக்கு, அவங்க எந்த மதத்தில் சார்ந்தவங்களும் சரி, ஜாதி மதம் இனம் மொழி பேதம் அற்று வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் நடக்கும்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்க போகுது. இந்தியா தலை நிமிர்ந்து இருக்க போகிறது. இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி, வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி, அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறதுன்னு சொல்லி 12 ராசிக்குள்ளான பலனை இப்பொழுது பார்க்கலாம். மேசராசிக்காரங்க பார்த்திங்கன்னாக்கா, இந்த ராசியிலே தான் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் அது பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய பலன் கண்டிப்பாக நல்ல நடக்கும். வாக்கு மேன்மையாக இருக்க போகுது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணம் பற்றாக்குறை தீரும். எல்லா வகையிலுமே வந்து சேரப்போகுது. எல்லோருடைய உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான மனநிலை இருக்கும் இந்த வருடம் உதவி உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு நல்ல கல்வியில் வளர்ச்சி ஏற்படும். புத்திரபுத்திரனுடைய முன்னேற்றங்கள் நல்லா இருக்க போகுது. அவர்களுடைய மேம்பாட்டிற்காக நீங்கள் உழைக்க போவீங்க. காவல்துறை, இராணுவம், நிர்வாகத்துறை இது மாதிரி உள்ளவங்க எல்லாமே நல்லா சீரடை போகிறாங்க. பேரும் புகழ் அடையக்கூடிய அவங்களுக்கு அவங்க பேசக்கூடிய அளவில் இருப்பாங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, எதிரிகள் தொல்லைலாம் படிப்படியாக அவங்களுக்கு குறைஞ்சிரும். எதிர்த்து வருவாங்க, அப்புறம் அவங்களே காண போயிடுவாங்க. வழக்குகள் எல்லாமே வந்து வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, கடன் பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு தீர்ந்திருக்கும். மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருப்பீங்க. அது வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு வந்து எல்லாமே கிடச்சிட போகுது. அப்போ கண்டிப்பாக ஏன் கடன் வாங்க போகிறீங்க, அந்த நிலைமை வரப்போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, நல்ல லாபங்கள், பல வகையான தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாமே இருக்க போகுது உங்களுக்கு. பெரும்பாலும் மேஷராசிக்காரர் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் தான் பெரும்பாலும் பேசப்படுகிறது. நிர்வாகத்திறமை அது இப்போ உத்தியோகத்தில் தான் அமையப்போடும். ஒரு சிலர் தான் தொழில் வியாபாரத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை தான் தென்படுகிறது. நல்ல லாபங்கள் வரும். கூட்டாளிகள், பங்குதாரர்கள் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நல்ல முன்னேற்றங்களுமாக இருக்க போகுது. கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் அவங்களுக்கு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா, உங்களுக்கு அதன் மூலிமா லாபம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணத்தில் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பீங்க. பெருசாக லாபம் இருந்திருக்காது. இந்த 2025க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகக்கூடிய அந்த சொன்னேன் இல்லையா, ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒரு 3-4 மாதங்கள் தன்ன பிறகு கண்டிப்பாக அதன் மூலிமா லாபம் கிடைக்கும். அப்போ கிரகங்கள் மாறும். கிரகங்கள் மாறும்போது அதுக்குண்டான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது உங்களுக்கு. வெளிநாட்டிலேருந்து லாபங்கள் வரும், வெளியூர்லேருந்து லாபங்கள் வரும். முயற்சியால் நல்லா வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. முன்னேற்பாடாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னேற்பாடாக இருக்கணும். அதுபடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை நல்ல ஒரு உயர்ந்த தரமாக இருக்க போகிறது. எல்லோரும் உங்களை பற்றி பேசுவாங்க. அதுதான் நடக்க போகுது. காரிய சித்தி ஏற்படும். காரிய சித்தினாலே பெரிய விஷயம். ஒரு காரியத்தை நோக்கி நம்ம போயிட்டு போகிறோம். நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, போனோன்னே காரியம் முடியுது. அதுதான் காரிய சித்தி. அதெல்லாமே நடக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வெளி வட்டார பழக்கங்கள் நல்லாயிருக்கும். எல்லாருமே ஆதரவு கரம் நீட்டுவாங்க. சகோதர உதவி ரொம்ப அருமையாக இருக்க போகுது மேஷராசிக்காரங்களுக்கு. அவங்களுடைய உதவிகள்லாம் கிடைக்க போகுது. அது மூத்தவங்களாக இருக்கலாம், இளையவங்களாக இருக்கலாம். அவங்க மூலிமா கிடைக்கும் உதவி. அது உதவி கிடைச்சிட்டாலே பெரிய விஷயந்தான். அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்தில் உத்தியோகம் தேடிக்கொண்டு போகிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்கும். விவசாயிகளுக்கு வந்து நல்ல பயிர் செழித்து வளர்ந்து நல்ல பொருட்கள் விலையேற்றம் நல்லாயிருக்கும். சினிமாவில் இருக்கவங்களுக்கும் முற்பாதி ஒரு 4 மாதம் காலங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா டெவலப் ஆகிடும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிரபலம் ஆவீங்க. சமூக சேவையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கும். உங்களுடைய பேர் வந்து பரிந்துரைக்கப்படும். அதில் விருது பாராட்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு வந்துடுவாங்க. நல்ல திட்டங்கள், கல்விக் கொள்கைகள் எல்லாமே ஏற்படுத்தப்படுது. உங்களுக்கு படிப்பது ஈஸியாக இருக்க போகுது. இது மாதிரிலாம் வரும்.
பெண்களுக்கு வந்து ரொம்ப அவங்க கை ஓங்கி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது பலன் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து ஏற்றங்கள் ஏற்படும். அவங்களுக்கு உத்தியோகம் கிடைச்சிரும். நல்ல நிர்வகிக்கக்கூடிய திறமை கிடைக்கும் அவங்களுக்கு. வீட்லேயும் நிர்வாகம் பண்ணுவாங்க, வெளியிலையும் நிர்வாகம் பண்ணிப்பாங்க. இது மாதிரிலாம் இருப்பாங்க. அது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரிலாம் இந்த ஆண்டு பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து வரணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான காலமாக இப்போ வந்துட்டுருக்கு. பல வகையான ஏற்றங்கள். அரசாங்கமே அந்த முருகப்பெருமானுக்கு விழா எடுத்து கௌரவிச்சது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் செவ்வாய் தோறும் மட்டுமல்ல, கிருத்திகை, விசாகம், சஷ்டி இது மாதிரி நாட்கள்லாம் அந்த முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டு அவருக்கு 6 விளக்கு போட்டு 11 தடவை கோயிலை சுற்றி வரணும். அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, 11 தடவை கோயிலை சுற்றி வரணும். சுற்றி வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் அந்த முருகப்பெருமான் கிடைத்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த 2025 வருடம் ரொம்ப அமோகமாக இருக்கும். இது இல்லாமல் இந்த 2025 வருடம் நீங்கள் வணங்கக்கூடிய சூட்சுமமான தெய்வத்தை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி என்றால், இந்த கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி எந்தெந்த கிரகங்கள் நல்லது செய்யும், எந்தெந்த கிரகங்கள் கெடுதல் செய்யும், இதற்கெல்லாம் ஏற்றாற்போல் தெய்வத்தை வணங்கினால், நம்ம இந்து மதத்தில் தான் 1008 தெய்வங்களுக்கு எல்லாமே அவதார தெய்வங்கள் தான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தெய்வங்கள் ஏற்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒரே தெய்வம் தான், இருந்தாலும் பல வகையான வடிவங்களிலும் பெயர்களிலும் அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வமாக உங்களுக்கு விளங்கக்கூடியவர் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். அந்த கருமாரி அம்மனை நீங்கள் இந்த 2025 வருடம் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளிலே வழிபட்டு வரலாம். வழிபட்டு வந்தால் புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடலாம். இதன் பிறகு அந்த கருமாரி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வரலாம். இது மாதிரி செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம். பெரும்பாலும் விபத்தில் ஏற்பட்டு ரொம்ப முடியாமல் இருப்பாங்க. எல்லாருக்குமே விபத்து ஏற்படும். ஆனாலும் நோட்டில் நடந்து போயினே இருப்பாங்க. ரொம்ப இல்லாதப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அடிபட்டுரும். அப்போ அவங்களுக்கு யார் உதவி பண்ணுவா? அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து ஆதரவற்ற அந்த விபத்து நேர்ந்தவர்களுக்கு உதவி செய்தால் பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். இப்படிப்பட்ட தான தர்மம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே நல்லபடியாக இருக்கும். இரத்த தானம் இப்போலாம் நிறைய இடத்துல ரத்த தான முகாம் நடத்தி கொண்டு வராங்க. அதில் கலந்துக்கலாம். நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம், இல்லை ரத்தம் கொடுக்க மற்றவர்களை வைக்கலாம், குழு ஏற்படுத்தி அதன் மூடி செய்யலாம். அதுக்கு ஒரு சமூக சேவை மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த 2025 வருடம் நல்ல பலனாக தரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் இந்த வருடத்திலே கிரகங்கள் பெயர்ச்சி ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையும் நன்றாக மாறி உங்களுக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்பட போகிறது. என்று சிவராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, ராசியிலே குரு சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அவர் மே மாதம் மாறிவிடுவார். ஜென்ம குருவாக இருந்து குரு 2ல் மாறிடுவார். அதே போல் ராகு கேது பயிற்சியும் வருகிறது, சனி பயிற்சியும் வருகிறது. அப்போது கிரகங்கள் எல்லாம் மாறும்பொழுது உங்களோட வாழ்க்கையும் கண்டிப்பாக மாறப்போகுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இதனால் விரிக்கப்பட்ட இந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே ஓடி ஒளிஞ்சிடும். கை கட்டி போட்டாமல் இருந்திருக்கும், கை கட்டினது வாய் கட்டாமல் போயிருக்கும். அது மாதிரி எல்லாமே நீங்கள் போனால் ஒருத்தரை பார்க்க போனால் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு உதவி கேட்டிருந்தீங்கன்னா அது கிடச்சிருக்காது. இதெல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கிரகங்கள் மாறும்போது தான் அதனுடைய பலன்களும் மாறும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனுகூலமான பலன் தான் நடக்க போகுது. நிறைய பொருட்கள் வரவு ஏற்படும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், கொடுக்கல் வாங்கல் வந்து சீராக இருக்கும், பணப்பற்றாக்குறை தீரும், கடன் வாங்கி கடன் கொடுத்துருப்பீங்க அதெல்லாமே இப்போ விலகிடும். உங்கள் சுய உழைப்பாலேயே அந்த கடன் அடைப்பீங்க. உங்கள் சொந்த பணத்தினாலேயே உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு தேடி வந்து எல்லாமே உதவி பண்ணுவாங்க. தேடி வந்து எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புத்திர புத்திரிகள் வழியிலே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் சில பேர் புத்திர புத்திரிகள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இருந்தாலும் அதெல்லாம் வந்து அப்புறம் கால முடிவில் சரி செய்யப்படும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு அறிஞ்சது வீட்டிலே கொஞ்சம் வளர்க்கலாம், அல்ல ஹாஸ்டலில் சேர்த்து பண்ணலாம். அப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகிவிடும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரெலாம் உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது.
அந்த தங்க நகைகள்லாம் இருந்திருக்கும் பாருங்கள், அடமானம் வைத்திருப்பீங்க, அதெல்லாமே மீட்டு வந்துடும். அதெல்லாம் மீட்டு வந்துடுவீங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் போக முடியலையே, நகை நட்டு இல்லையே அப்படிலாம் கவலைப்பட்டிருப்பீங்க. அதெல்லாமே இப்போ இந்த வருடம் கண்டிப்பாக தீர்க்கப்படும். உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் நகை நட்டுலாம். அப்போ அதை போயிட்டு போட்டுன்னு வருவீங்க, போவீங்க. நல்ல விஷயமா இருக்க போகுது. சந்தோஷமாக இருப்பீங்க. அரசாங்கத்துடைய தொடர்பு கிடைக்கும். அவங்க மூலிமா அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுது. எதிர்பாராத ஒரு திருப்பம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படும். அது ஒரு பெண்மணியால் கண்டிப்பாக ஏற்படும். அவர்கள் வந்து நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். அந்த வகையில் வந்து அவங்க உதவி மூலிமா கிடைச்சி, அவங்க மூலிமா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக வாணிகம் கண்டிப்பாக சீர்படும். வண்டி வாகனம் வச்சுருக்கவங்க எல்லாமே அந்த வாகனத்து மூலிமா நல்ல உபயோகமான பலனை அனுபவிக்க போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் ரொம்ப ஏற்றமான பலனாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன துணை நடிகர்கள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு அடிக்கடி வாய்ப்புகள் கிடைக்கும். அது சின்ன திரையாக இருக்கட்டும், பெரிய திரையாகட்டும், எல்லாமே கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்றமாக இருக்க போகுது. பெண்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா சிறப்பாக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு பல வகையான லாபங்கள் ஏற்பட போகுது. பெண் முன்னேற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக. பெண்கள் வந்து பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பெண்கள் வந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி அது மூலிமா நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவாங்க. எல்லாமே ஒற்றுமையாக குரூப்பாக தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு தேவையானதும் செய்வாங்க, மக்களுக்கு தேவையானதும் செய்வாங்க. அப்படி தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இடம் வாங்கல், விற்றல், அப்புறம் வீடு வாங்கல், விற்றல் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாமே நல்லா நடக்கும். அந்த துறை வந்து நல்லா பேசப்படும், நல்லாவே இருக்கும். லாபங்களும் அதில் கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பெரிய முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி போக போகிறீங்க. பெரிய மனுஷனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அவங்களுடைய அறிவுரை கிடைக்கும். அது மூலிமா நல்லது நடக்கும். வேண்டுதல், பிரார்த்தனை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். நிறைய கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் இந்த 2025ஆம் வருடத்தில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். புதுசாக ஒன்று ஆரம்பிப்பீங்க இல்லையா, ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க, இதை செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு அப்படியே ஒரு யோசனையிலே இருந்திருப்பீங்க. அது இப்போது நிறைவேற்றப்படும். கண்டிப்பாக நிறைவேற்றப்பட்டு அதில் ஜெயிச்சு வெற்றி பெற்றுடுவீங்க. எப்படி வந்துட்டப்பா, ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி தான் இந்த வருஷம் நல்ல பலனாக எனக்கு மனசில் பட்டுது, அதனால் நான் இறங்கினேன், ஜெயிச்சிட்டேன் அப்படின்வீங்க. இப்படி தான் நடக்க போகுது. இது இல்லாமல் சமூகத்தில் ஒரு உயர்ந்த மதிப்பிலையோ அந்தஸ்திலையோ இருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசிக்காரங்க இருக்க போகிறாங்க. இது மாதிரிலாம் வரப்போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பயணங்கள் மூலிமா லாபங்கள் கிடைக்கும். புதிய நட்புகள் தொடரும். ரிஷபராசிக்காரங்க நிறைய நட்புகள் வகையில் அதிகமான தொடர்புகள் ஏற்படும். அது மூலிமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க. அதெல்லாமே நடக்கும். இது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நல்லா உங்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்க போகுது. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம். இது மாதிரிலாம் உங்களுக்கு செய்யப்படுது. இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு 4-5 மாதம் கழிந்த பிறகு கண்டிப்பாக நடக்க போகுது. அதன் மூலிமா நல்ல லாபங்களை பெற போகிறீங்க. மனது சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே பணம் வந்து போயிட்டே இருந்தாலே கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யோசனை பண்ணி செய்வீங்க. எல்லாமே இதை நடத்தி காட்டுவீங்க, முடித்து காட்டுவீங்க. இது இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இருந்தாலும் சில உடல்நிலைகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்பப்போ நீங்கள் அதை பணம் வந்துட்டாலே எல்லாமே பத்தும் பறந்துமோ சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு அந்த உடல்நிலையும் அந்த சரி பண்ணிப்பீங்க. நீங்களே மருத்துவ பரிசோதனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிப்பீங்க. பெரிய பிரச்சனை ஒன்றும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிலாம் நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியலில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து, உங்களுடைய முயற்சியை பார்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சினிமாவில் புதிய திறமைகள் உள்ளவங்களாம் வெளிப்படுத்துவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திறமைகள் உள்ளவங்களாமே பிரபலமாக போகிறீங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய படிப்பில் ஒரு நேரம் படிப்பு இருக்கும், ஒரு நேரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க. மாறி தான் இருக்க போகுது. அதுபடி தான் இருக்கும். விவசாயிகள்லாம் நல்ல செழிப்பாக இருப்பாங்க. நல்ல காலத்து நேரம் அறிஞ்சு செயல்படுவாங்க. அதில் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையாக தான் இருக்க போகுது இந்த வருடம். அவங்க நினைச்சதை சாதிப்பாங்க. சுய முயற்சி வெற்றி தரும். அது இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து எல்லாருமே அவங்க பாடுபட்டு அதன் மூலிமா பேரும் பிரபலமாகவும் அதுக்குண்டான லாபமும் கிடைக்க போகுது அவங்களுக்கு. இது மாதிரிலாம் கிடைக்கும்.
அடுத்ததாக்க இறை பரிகாரம் பார்க்கும்போது நீங்கள் ரிஷபராசின்ற சுக்கிரன், அந்த சுக்கிரனுக்கு அதிதேவதை லக்ஷ்மின்னு சொல்லப்படுகிறது. லக்ஷ்மின்றது தாயார், அம்மன் எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்போது தாயார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். புதன்கிழமை பெருமாள் வழிபாடு, வெள்ளிக்கிழமை தாயார் வழிபாடு, அம்மன் வழிபாடு இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. விளக்கு போட்டு வாங்க, அம்மனுக்கு எலுமிச்சப்பழம் மாலை போட்டு வாங்க, அது மாதிரி சாத்திட்டு வாங்க. பெருமாளுக்கு வந்து புதன்கிழமையில் துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் தாயாருக்கு குங்குமம் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த செய்யக்கூடிய அந்த இறை வழிபாடு மூலிமா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இந்த கிரகங்களுடைய அந்த குறைவு பார்வை வந்துருக்கு இல்லையா, கெடு பார்வை இருக்கும், அதெல்லாம் குறைஞ்சி நல்ல பார்வை தான் கிடைக்க போகுது. அப்போது இறை வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வங்களுடைய பார்வை உங்கள் மேலே விழும். அப்போ உங்கள் மேலே அந்த பார்வை விழும்போது கிரகங்களுடைய பார்வை வந்து நசித்து போகும். அது கெட்ட பார்வையாக தான் நசித்து போகும். சில கிரகங்கள் நல்ல நேரங்கள் தான் நல்லது தான் செய்யும். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சக்தி கிடைக்கும். அப்போ நீங்கள் இறை வழிபாடு அந்த இறை சக்தியும் கிடைக்கும், அந்த கிரகத்தினுடைய சக்தியும் கிடைக்கும். அப்போ இன்னும் நல்லா ஒன்றுக்கு 2 கிடைக்கும். எல்லாமே நல்லது நடக்கும். சொல்லுவேன் இல்லையா, நான் போனேன், ஒன்று நினச்சின்னு போனேன், 2க்கு முடிஞ்சிச்சுன்னுவாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு வேலை போனோம் 2 வேலை முடிஞ்சிச்சுன்னுவீங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது. இதல்லாமல் இந்த 2025ஆம் வருடம் நீங்கள் பெரும்பாலும் வணங்கக்கூடிய தெய்வமாக போற்றப்படக்கூடிய தெய்வம் பார்த்திங்கனாக்கா, அந்த எம்பெருமான் தாயாரோடைய இருக்கக்கூடிய அந்த பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள், இவங்களை இந்த வருடம் நீங்கள் வணங்கிட்டு வரணும். லக்ஷ்மி நாராயண பெருமாள் வணங்கிட உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும். தான தர்மங்கள்னு பார்க்கும் பொழுது நிறைய துணிமணிகள் வாங்கி கொடுங்க. அது இல்லாமல் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். உணவு பெரும்பாலும் திரவ உணவு வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு தேவையான உடைகள், அப்புறம் தேவையான பொருட்கள் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். அதுக்குண்டான அதாவது நல்ல ஒரு இப்போது எல்லாருமே இல்லாததான் ஒன்றா இருக்கும். அப்போ நம்ம வாங்கி கொடுக்கும்போது இன்னும் நல்லா விசேஷமாக சந்தோஷமாக இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு செருப்பு கூட இருப்பாங்க, நல்ல செருப்பை பார்த்து வாங்கி கொடுக்கலாம், தவறு இல்லை. அவங்களுக்கு மட்டமாக தான் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லாதாகவே இருக்கலாம். அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. துணிமணிலையும் அதுக்கு நல்லா பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்க மாதிரி வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு தடவை தான் வாங்கி தரப்போகிறோம். அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே அவங்களுடைய வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வெளியே விட்டே சொல்லுவாங்க, பெரும்பாலும் பேர் மனசிலே வாழ்த்துவாங்க. இதெல்லாமே நடக்கும். அதனால தான் இந்த தான தர்மம் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றது எல்லாருக்கும். பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல போகல. நம்ம சொல்லிட்டு வரது எல்லாமே நடுத்தர வர்க்கத்துக்கு தான். அவங்க தான் காலம்புற கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லாதவங்க ஒன்றும் கஷ்டப்படுறதில்ல, பெரிய செல்வந்தனும் கஷ்டப்படுறதில்ல. இந்த நடுநிலையாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் சொல்கிறேன் இல்லையா, அந்த நடுநிலை அவங்க அந்த மக்கள் அந்த வர்க்கத்தினர் தான் கஷ்டப்படுறாங்க. அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்க தான் செய்யும். அப்போ அவங்க அந்த தான தர்மம் கண்டிப்பாக செய்யலாம். அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரோம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 வருடம் கண்டிப்பாக அவங்க நல்லதாக இருக்கும்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. மேன்மேலும் ஏற்றமாக இருக்க போது உங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நன்மை தர காத்திருக்கிறது. ஒரு 4-5 மாதங்கள் கழித்த பிறகு உங்களுடைய கிரக மாற்றத்தினால எல்லா நலனும் பெற்று வாழ போகிறீங்க.